சீர்பகழும் தென்காசி நாடுதனில் செம்பவள ராஜமன்னன் மனைவியானே பார்பகழும் பொன்னுருவி எம்மைதானோ பாவினையாய் தவமிருந்து பெற்ற மைந்தல் கார்புகழும் சிவனடைந்த பெருமாள் தானோ காசினியில் வந்த கதை தன்னை கூற ஏற்புகழும் ஆதுமையால் ஈந்த கணபதி இரு சரணம் காப்போதான் நாடே திரிந்து தவங்கள் செய்து நன்னாய் ஒரு பலனும் காணாமல் காடே திரிந்து மலையேறி கருங்குரத்தி உரைத்த குறி அதனாலே பீடையுடனே பொன்னுருவி பகவதி அம்மை கோவில் நாடே சிறக்க சிவனடைந்த பெருமாள் பிறந்த கதையை நவலுவோம் நாடானே நாடதிலே 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 தென்காசி நாடதிலே நாடதிலே நாடான நாடதிலே 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 நல்ல தென்காசி நாடதிலே நாடதிலே தேசமான தேசத்திலே செங்கோட்டை ஆனதிலே நல்ல தேசமான தேசத்திலே செங்கோட்டை ஆனதிலே ஊரானே ஊரதிலே ஊரதிலே தென்காசி ஆனதிலே ஆனதிலே அஞ்சு முடி மன்னவர்கள் ஆண்டிருந்து போங்காலோ அந்த போங்காலோ செம்பவள ராஜனுக்கு அந்த ராஜனுக்கு பொன்னுருவி என்ற பெண்ணை அவள் என்ற பெண்ணை ஐவேர்க்கும் உடன் பிறந்தாள் ஆயிழையாள் பொன்னுருவி பொன்னுருவி என்ற பெண்ணை அம்மம்மா என்ற பெண்ணை என்ற பெண்ணை மாலையிட்டு ஆமம்மா மாலையிட்டு மணமோடி தாரம்மம்மா அவள் பொன்னுருவி என்ற பெண்ணை என்ற பெண்ணை ஐயா என்ற பெண்ணை மாலையிட்டு மணமூடித்தார் வாழும் பொண்ணும் பெருமாளுக்கு வாழும் பொண்ணும் பெருமாளுக்கு என்னம்மா வாழும் பொண்ணு பெருமாளுக்கு அந்த மங்கையரை மாலையிட்டா மாலையிட்டா மாலையிட்டாள் போடி நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு பெரிய நாடு எந்த நாடு தெரியுமா அது என்ன நாடு கண்ணே அதுதான் தென்காசி பட்டணம் அந்த தென்காசி பட்டணத்தை மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல சரி செம்பவளராஜன் என்று சொல்லுவாங்க அந்த மன்னனை பொன்னும் பெருமாள்னு சொல்லுவாங்க பொன்னு பெருமான் என்று அழைப்பார்கள் அப்படி ஆண்டு வரும்போது சரி செங்கோட்டை பதிலே வாழ்ந்து வந்த 5 பேர்களுக்கும் தங்கையாகிய பொன்னுருவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி இந்த பொன்னும் பெருமாளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அடேங்கப்பா பொன்னுருவி பொன்னும் பெருமாள் ஆமா சரி பேர் பொறுத்த எப்படி இருக்கு பத்தியா அருமையான பொருத்தம் இல்லையா அப்படி சரி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அந்த வேளையில் எல்லா செல்வங்கள் இந்த தம்பதிகளுக்கு இருந்தும் ஆமா கல்யாணம் முடிஞ்ச பிறகும் பிள்ளை இல்லாத ஒரு குறை இருக்கு பத்தியா மனம் முடிந்து மதலை இல்லாத குறை இருக்கிறது பிள்ளை இல்லாத காரணத்தாலே புத்திர சோபத்தாலே பொன்னுருவி அம்மை மன்னனாகிய பொன்னும் பெருமாளை பார்த்து சொன்னார் கணவன் முகத்தை பார்த்து என்னமா சொல்லுகிறார் ஆசியமன்னா என்னம்மா 12 திருவயதில் மாலையிட்டி 12 திருவயதில் பாரறிய மாலை
எந்த அலையில் இந்த விதி நான் என்ன பாவம் செய்தேனோ எல்தனையில் இந்த விதி என்று சொல்லி பொன்னுருவி ஏங்கி மனோதான் சடைதாள் என்று சொல்லி பொன்னுருவி ஏங்கி மனோ தான் சடைத்தாள் ஆசமன்னா நேசமன்னா மனத்திற்கு செய்த பூபதி அம்மா பொன்னுருவி சுவாமி என்னம்மா 12 வயசுல இந்த பாரில் உள்ளோர் எல்லோரும் தெரியும்படி அறியும்படி கல்யாணம் பண்ணீங்க உன்னை தொட்டு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தேன். இப்ப எனக்கு எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? எத்தனை வயசாகுது? 32 வயசு அட ஆயாச்சு. ராசாத்தி, ராசாத்திக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அந்த ராசாயத்துல பிள்ளை பிறகு உன்னை தாலியை கட்டி கூட்டிட்டு வரும்போது அன்னைக்கு எப்படி இருந்தி அது போல தானே இன்னைக்கு அங்க இப்பவும் அப்படியே தான் இருக்கேனா? அம்மா ஆனால் பிள்ளை இல்லை மன்னா என்று சரி என் அம்மையான பொன்னுருவி அம்மை மனம் சடைந்து சொல்கிறாள். அம்மா யாசி மன்னா என்ன கண்ணு அட்டதிக்கும் புகழ் படைத்த ஐயா புகழ் படைத்த புகழ் படைந்த அழகு மல்ல ராஜாவி அந்த ராஜாவி அட்டதிக்கும் புகழ் படைத்த புகழ் படைந்த புகழ் படைத்த என் அழகு மன்னர் ராசாவே ராஜாவி தொட்டு வலகை பீடித்து சுத்தி வந்த நேரம் இதோ நான் தானோ மலடியானி நான் தானோ மலடியா யானே ஏனம்மா நான் தானே மலடி யானே நாதனோட விதிதானோ நாதனோட விதிதானோ ஐயா நான் தானோ மலடி யாரே நான் தானே மலடி யானே நானே மலடியானி நாதனோட விதிதானோ நாதனோட விதிதான் என் ஆசியம் அல்லவா பொன்னுருவி சுவாமி அம்மா யாருக்கும் எந்த வழிபாவமும் நான் செய்ததில்லை ஒரு பாவத்தை இது நாள் வரைக்கும் நீ செய்யலையும் ஏன் முன்னா நமக்கு பிள்ளை இல்லை என்று என் அம்மையான பொன்னுருவி மனம் தடவிட்டு சொன்னாள். சரி சுவாமி அம்மா பிள்ளை உண்டுமா இல்லையாங்கிற செய்தி நமக்கு தெரியணும். ஆமா தெரிந்தாகணும்ல ஆகையால் சரி பிள்ளை தவத்திற்கு நான் செல்கிறேன் மன்னா என்னடி பணிந்தாள். என்று ஆஹா அம்மா பொன்னுருவி சுவாமி பிள்ளை தவத்துக்கு அம்மா போறேன். ஆமாம் சுவாமி. அம்மா என்ன நெல் எந்த மரத்துல காய்க்கும்னு கேட்டா உனக்கு தெரியாது. நெல்லு மரத்துல காய்க்குமா? அம்மா மரத்துல காய்க்குமா? ஆமா மரத்துல காய்க்குமா செடியில காய்க்குமான்னு எனக்கு தெரியாது ஐயா. அப்படி தெரியாத அப்ப நெல்லு எதுல காய்க்கும்? நெல் வந்து கொடியில காய்க்கும். கொடியில பிள்ளை அது பயிர் வகை. ஓ அது பயிரா? பயிர் நமக்கு என்னன்னு பத்தியில அது கூட என்னன்னு எனக்கு தெரியாதப்பா. ஆ, நான் மாவு அதாவது மாங்காவை பார்த்திருக்கேன். சரி மாங்காய் வந்து மரத்துல காய்க்குமா செடியில காய்க்குமான்னு தெரியாது. தெரியாதே. அப்படி வளர்த்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீ எப்படி தவத்துக்கு நாட்டு வழியா போறேன்னு சொல்றீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா நம்ம 7 தொழில்மார்களோடு தான் நான் போக போறேன். யாரு இந்த அரதகண்ணி மருதகண்ணி உத்திரகண்ணி ஆசாரக்கண்ணி மணி சுடப்பக்காரி அம்மா சொடப்பக்காரி குஞ்சக்காரி என்னது குஞ்சக்காரி ஆமா இவங்களெல்லாம் கூட்டிட்டு தான் போறோம். இவங்களெல்லாம் கூட்டிட்டு தானே போற? ஆமா பெண்ணு அந்த காலத்து பெண்கள்லாம் சும்மையா? வெள்ளை. ஏண்டி அக்கா என்னடி? நான் பிள்ளை தவத்திற்கு போகிறேன் நீ வரியாடி? அம்மா நான் வரணுமா? நான் வரமா? நீ வரியா? நான் வரமா? எப்ப நீ வரியாக்கா? நீ எங்க போனாலும் உன் கூடயே வருவம்மா. அதான் நீ வர்றது எப்படின்னு தெரியுங்களா? துணைக்கு துணையாச்சு தொண்டை குளிக்கு வினையாச்சு. உனக்கு இப்ப அப்படியா இருக்கு? வா வா இப்ப இல்ல நீ வந்த நாளையில இருந்து அப்படிதான் இருக்கு. வா அதுக்குன்னு உன்னை விட்டுரு எங்கேயும் போறதா இல்ல. வா வா. ஆமா ஏன்னா அவளு வாங்கியிருக்கா 10 பக்கம் அவளு வாங்கி வச்சிருக்கா. ஆமா ஏம்மாங்க பாரு நீ வரியாக்கா? இல்ல தவத்துக்கு வரும்போது வரியா? அடிக்கடி வா என்ன? ஏக்கா நீ வரியாக்கா? ஏக்கா நீ எப்படி? அவர் ரெடி ஆயிட்டா.
அந்த வேளையில் சரி 7 தோழிமாரை தன்னோடு அழைத்த என் அம்மையான பொன்னுருவி. அந்த பொன்னுருவி தாயானவள் அந்த காலத்துல பாருங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்தவங்க. ஆமாமா ஆமாமா அப்படிதானா? கல்லானாலும் கணவன் ஆமா, புல்லானாலும் புருஷன் அப்படி வாழ்ந்தவங்க. ஆமா. ஆகியான் தன்னுடைய மன்னனாகிய பொன்னும் பெருமாளிடத்திலே வந்து பர்த்தாவை அடி வணங்கி பக்தி பெறவே தொழுதாள். பர்த்தாவை அடி வணங்கி பக்தி பெறவே தொழுதாள். அண்ணன் சுற்றத்தார்களையும் அடி தொழுதாள் பொன்னுருவி. அண்ணன் சுற்றத்தார்களையும் அடி தொழுதாள் பொன்னுருவி. அண்ணன் சுற்றத்தார்களையும் அடிதொழுதல் பொன்னுருவி. அண்ணன் சுற்றத்தார்களையும் அடிதொழுதல் பொன்னுருவி. தென்காசி படை வீடு தென்காசி படை வீடு திருவதிரை செல்லுவாளா. தென்காசி படை வீடு திருவதிரை செல்லுவாளா. ஆண்டவனை தான் நினைத்து ஆயிழையாள் வழி நடந்தாள். ஆண்டவனை தான் நினைத்து ஆயிழையாள் வழி நடந்தாள். ஏற தன்னுடைய கணவனுடைய பாதங்களை மும்முறை வணங்கி சரி கணவனை 3 நேரம் சுத்தி வந்து சுவாமி அம்மா நான் பிள்ளை தவத்துக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா போயிட்டு ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் தாய். என்னம்மா நீ பிள்ளை இல்லையேன்னு தவத்துக்கு போற. ஆமா இது ஏளனம் பின்னாடி வருது. இதெல்லாம் எதுக்கு வருது? இனிமேல் எனக்கு பிள்ளையே வேண்டான்னு வருது. ஓ, எல்லாம் டஜன் கணக்குல வீட்டுல வச்சிருக்கு. ஆமா ஒரு 100 150 பிள்ளைங்க மொத்தமா 100 150 இருக்குமா ஐயா? 7 பேருக்கு சேர்த்து மொத்தமா இருக்கு. அப்படினாலும் 100 150 எட்டி போவோம். அப்படியா? சொல்லு, எது ஒரு கணக்கா சொல்லணும். 10 பிள்ளைகளும் சொன்னா கூட ஏத்துக்கிடலாம். 100 150 ஒரு ஊரா? அந்த இருக்கால மணி விசிறிக்காரி. ஆமா, யாரு? மணி விசிறிக்காரி. யார் இவளா? சரி, அவளுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? அவளுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? ஒரு சூர்ல 4 பிள்ளைகளை பெற்றிருக்கா. இப்பமா அப்பமாலாம் இருக்கா? 10 சூர் பெற்றிருக்கா. கடவுளே கடவுளே. அப்ப 4 வச்சு கணக்கு கூட்டி பாரு. இவளுக்கு எப்படின்னு தெரியல. இந்த அக்கா வந்த உடனே கேட்டாங்க, எப்படி இந்த பிள்ளைக்கு பிரசவம் என்னைக்குன்னு. இந்த பிள்ளைக்கு ஆமா, இன்னும் 2 வாரம் கழியும். 2 வாரம் போமாக்கா? சீசனுக்கு முன்னாடி 2 வாரம் போகாதான். சீசனுக்கு முன்னாடி அப்படியே டெலிவரி ஆக்கிரும். இந்த பாரு, நம்ம கூட அப்படியே இருந்துட்டு போயிட்டாளா? ஆமா. இனி அங்க போய் உங்கள மாதிரி அஞ்சனத்தை அவன் மேய்க்கணும். என்ன செய்யறதுக்கு? என்ன செய்ய எது எது எங்க நிக்குனே தெரியாம இருக்கு. அதான் எல்லாரும் கரெக்டா வர சொல்லியாக்கா? அதான் கேட்டு இது இப்போ ஒரு நல்ல வசதி இல்ல. எப்படி அவ போன் அடிச்சு யாருமே எடுக்கலையா? கடவுளே. அம்மா இப்ப போன் அடிச்சு எடுக்க மாட்டேன். எக்கடி கவலைப்படாத, யாரும் வரலன்னு வை, நாங்க வரோம். என்ன உனக்கு ஒரு ஆபத்துல ஊன்னு சொல்லுவேன், அடுத்த நிமிஷம் நிப்போம். சரி வாங்கறது எல்லாரும் சேர்ந்தே வாங்குவோம். ஆமா, சும்மா ஏரியாப்பா. அவ ஏற்கனவே அப்படி இருக்கா. அந்த இந்த நேரத்துல அந்த பிள்ளைகிட்ட வந்து எதுவும் சொல்லப்படாது. ப்ரெஷர் ஏறிடும். அதானே. அப்படி சொல்லு. அழகாகவே வேற புறப்பட்டால் பொன்னுருவி அம்மை ஆனவள் பிள்ளை தவத்திற்கு வர வழியில ஒவ்வொரு தெய்வங்களையா கும்பிடுறாங்க. எப்படி பாருங்கள், எப்படி அந்த ஆதித்த பகவானுக்கு பகவானுக்கு அடையமது நேருவாளா ஆதித்த பகவானுக்கு பகவானுக்கு அவள் அடையமது நேருவாளா பகவானுக்கு சுத்த பொங்கல் நேருவாளா அரசியல் நாதருக்கு அறியப்பட்டு நேருவாளா செக்கடிவாள் நாதனுக்கு செக்கடிவாள் நாதனுக்கு தேர்விட நேருவாளா ஆதித்த பகவானுக்கு அடையமது நேர்ச்சி செய்கிறார்கள். அம்மா அரசன் கீழ் ஆதருக்கு அதிகப்பட்டு நேருகிறாள். சரி வரக்கூடிய வழியில ஒவ்வொரு தெய்வங்களுக்கெல்லாம் நேச்ச போட்டு ஒவ்வொரு ஜாமிக்கா காணிக்க வச்சு என் அம்மையான பொன்னுருவி அம்மை எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? அழகாகவே சரி நடந்தாள் சில்லம் போலிங்க அம்மா நாடக சங்கீதம் பாடி வர
மேளம் பொலிக்க நாடக சங்கீதம் பாடி பின்னை மடமும் விட்டு பூச புயலில் செய்தது போ இளைப்போ பெரிதாச்சி நான் இவ்வளவு தூரம் நடக்கும் முன்னே எனக்கு இழைப்பு பெரிதாச்சி நான் இவ்வளவு தூரம் நடக்கும் முன்னே அயர்த்தி வருகுதடி ஐயோ இனி நான் என்ன செய்வேன் இந்த விதமாகவே அம்மா. தென்காசி ஊரிலே இருந்து அந்த அம்மா நடந்து வர்றாங்க சரி நடந்து வந்து அம்மா இந்த காலத்து மாதிரி வண்டி வாகன வசதி கிடையாது ஆமா ஆமா ஒரே ஆள் மட்டும் தான் வண்டி வச்சிருந்தாரு எந்த வண்டி நடராஜா நடராஜா நடராஜர் மட்டும் வண்டி இல்லனே நடந்து போறதுனால அது நடராஜ வண்டிப்பாங்க எங்க போனாலும் நடபயணத்துல தான் அவங்க புறப்படணும் அழகாகவே நேர ஸ்ரீரங்கநாதனுடைய ஆலயத்திற்கு வருகிறாள் ஆமா அந்த ஸ்ரீரங்கநாதனை அப்படி சரவண பொய்யில் தீர்த்தமாடி மாற்றுடுந்து மாட்டுடுத்து ஸ்ரீரங்க பெருமானை எப்படி வேண்டுகிறார்கள் எப்படி வேண்டுகிறார் ஸ்ரீரங்க நாயகனே திருமாலே கோவி திருமாலே கோவி காசி நாட்டை விட்டு ஒன்பதுக்கு வந்தே ஸ்ரீரங்க நாதனே திருமாலே கோவி பெருமாளே கோவி தென்காசி நாட்டை விட்டு மறையுடில் வந்தே மாயவனி நாராயணா மதளை தாருமையா மதளை தாருமையா காராங்கே மேனியோனே கடலடைத்த மாலே சில் 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 கை குழந்தை தாருமையா கரிய நெடு மாலே நல்ல கரிய மாலே புவியாள ஒரு மதளை தர வேணும் கோவி குழந்தை தாருமையா கரிய நெடும் மாலே கரிய நெடு மாலி ஸ்ரீரங்க நாதனே ஒரு மதளை தருவாய் தென்காசி நாட்டை ஆள ஒரு மதளை தந்தாய் ஒரு மதளை தந்தால் தேர் விடுவீன் பொன்னாலே திருக்கருடல் விடுவீன் போட் 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 அப்படி நாடறியே உம்முடைய பெயரது விடுவி பெயரதோ விடுவே கல்மதளை தாருமையா நாராயணா கோவி நாடறிய உம்முடைய பெயரதுவால் விடுவே பெயரது விடுவி நன்மதளை தாருமையா நிறந்த நெடுமால் மாலே சந்ததியை தாருமென்று சாஷ்டாங்கம் செய்தல் நல்ல சாஸ்தாங்க செய்தால் தான தர்மோ தான் கொடுத்து தவம் அதுவும் இருந்தாள்
அம்மா அழகாகவே சரி அதாவது ஸ்ரீரங்க நாயகனை மனமாறு வேண்டுகிறார்கள். மனதிலே நினைக்கின்றாள். ஏதாவது ஒரு பலன் கிடைத்ததா அந்த பொன்னுருவி அம்மாவுக்கு? அங்க அவளுக்கு உண்டடி ஒரு பலன் இல்லை, இல்லைன்னு ஒரு பலன் இல்லை. மனம் நொந்தாள், சரி மனம் பதறினாள். சரி தோழிமார்களை அழைத்து சொல்லுறாக்கா, என்னடி இங்க இருந்து நமக்கு ஒரு பலனும் இல்லையே, நம்ம என்ன செய்யறது? அம்மா ஆ பாரு, நீ கண்கலங்காத, மனசு படபடக்காத, மனசு இப்பவுமே தளர விடலாமா? அதானே இன்னும் இல்லாம உனக்கு இருக்கு, எவ்வளவோ இடம் இருக்கு, நம்ம எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. நீ வாமா, நீ வா போகலாம். அப்படி என்று என்ன சொல்கிறான்? என்னமா சொல்லுகிற? என்ன தருமை தோழியரே தோழியரே, ஏது செய்வோ இனிமேலோ அருமை தோழியரே தோழியரே, ஏது செய்வோம் இனிமேலோ எந்த திருப்பதிக்கு திருப்பதிக்கு இனிமேலும் போவோம் என்றார். வேற அங்கிருந்து ஒரு பலனும் இல்லையே நம்ம தோழி பெண்கள் சொன்னாங்க. ஏக்கா அம்மா அடுத்த கோயிலுக்கு நம்ம போனா நிச்சயம் பிள்ளைவாக்கி உண்டு. அதான் 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 அதனால ஏக்கா நீ இப்போ உடனே கிளம்பிட்டியே, இல்லக்கா நீ சொல்லிட்ட ஒரு படி சுவார் திண்டு போவோம். உட்கார். இல்லடி, இங்க ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டா இனி அடுத்த கோயில பார்த்தானே போடும். முதல்ல சாப்பிடுமா. ஆமா, நீ அந்த கட்டி வத்திரியே என்ன இருக்கு அவல் மூட்டை, நான் இது ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பங்கா அள்ளி கொடு, ஆளுக்கு ஒவ்வொரு படியா சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா அப்படி என்று சரி அவரையும் கொண்டுட்டு வந்திருக்க. அம்மா நேர பார்த்தார்கள் இந்த தோழி பெண்கள் எல்லோரும். இந்த தோழி பெண்கள் எல்லாம் நேர அங்கிருந்து அதாவது கட்டு சாதத்தை அவிழ்த்து அமுதானது உண்டு. சரி இந்த பொன்னுருவி அம்மா மட்டும் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு அம்மா வெத்தில பாக்கு போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஏன் மரத்து முட்டில் சாஞ்சி இருக்கிறா? கடவுளே, பிள்ளை வேணும்னு நான் இறங்கி வந்துட்டு என் புருஷனை தனியா விட்டுட்டு நாடை விட்டுட்டு இங்க வந்துட்டோம். நமக்கு உண்டுமா இல்லையான்னு ஏதாவது ஒரு தெய்வம் சொன்னா நான் வந்தது வாலி வரையா திரும்பி ஊருக்கு போயிருவேனே. அம்மா உனக்கு புள்ள உண்டு இல்ல புள்ள இல்ல, ஆனாலும் சரி மனச்சட விட்டையன் அம்மையான பொன்னுருவி பொன்னுருவி மங்கையானவள் அங்கிருந்து எங்கு வருகிறார்கள்? அவள் எங்கம்மா வர்றா? திருவானை காவதியிலே அம்மம்மா காவதியிலே காவதியிலே சிதம்பர 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 பெருமாள் கோயில் அம்மம்மா பெருமாள் கோயில் திருவானை காவதியிலே காவதியிலே நல்ல காவதியிலே சிதம்பர பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் நடம்புரியும் சிவன் முதலா அமர்ந்திருந்த பதியேதிலே அம்மா நல்லதவோ செய்வதற்கு 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 தவம் செய்வதற்கு செய்வதற்கு நாம் போவோம் என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி வேற திருவானைக்காவுக்கு வர்றாங்க. அம்மா திருவானைக்காவிலே சிதம்பர பெருமாளுடைய கோயில். அடேங்கப்பா, சிதம்பர பெருமாளுடைய கோவில். ஆலயத்திலே வந்து அவருடைய கோவில்ல வந்து தெப்ப குளத்துல போய் தீர்த்தமாடி மாத்தானது உடுத்து கோயிலுக்கு வந்து படத்தும் பாக்குறாங்க. அம்மா கோயில் நடைய பூட்டி விட்டாங்க. ஐயோ கடவுளே, கடவுளே, நம்ம வந்தோம் நம்ம நேரத்தை பத்தியா கொஞ்சம் நேரம் வந்துட்டு போல இருக்கு, கோயில் அங்க பூட்டி விட்டாவல. கோடான கோயில்களுக்கு செல்லிருக்கும், கோயில் எல்லாம் திறந்திருந்துச்சு, ஆனா எங்க பூட்டிலாம் வச்சிருக்கு. என்ன பண்ண இருந்தாலும் அந்த கோயில் பூசாரி யாருன்னு விசாரிச்சு சொல்றாங்க, ஐயா அம்மா நாங்க ரொம்ப தொலைவில இருந்து வர்றோம், எங்களுக்கு பெருமாளை பார்க்கணும் பாருங்க. இவ்வளவுதானே? சிதம்பர பெருமாளை பார்க்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீங்க வாங்கம்மா, நான் நட திறந்து விடுறேன். அப்படி என்று வாசல் கதவை திறந்து கொடுத்தார். ஒரு சிறப்பு பூசை அவருக்கு நடந்தது. சரி அந்த வேளையில் அப்படி
அங்கிருந்து பொன்னுருவி அம்மை நனைந்த முந்தி தவறாமல் 40 நாள் தவம் இருந்தாள். கொடுத்த முந்தியானது துவராமல் ஒரு மண்டல காலம் தவமானது புரிந்தார். ஏதாவது ஒரு பலன் அங்க கிடைச்சுதா? நம்ம ஒரு பள்ளி சத்த வர கேட்க இந்த அம்மா போன நேரம். ஆமா, என்ன நேரத்துல அந்த பிள்ளை போச்சோ. அதாவது இந்த அங்க பள்ளிக்கூடம் இருப்பது பெருமாள். ஆமா, அப்படிதானே? ஆமா. எல்லாரும் வரும்போது அந்த தலையில கை வச்சிட்டு இருப்பா. ஆமா, நான் அப்படிதான். பெருமாள்னே பெருமாளை பார்த்திருக்கீங்களா? இல்ல, நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளை பாத்தீங்கன்னா தலையில கை வச்சானே படுத்திருக்காரு. அப்படிதான் படிச்சிருப்பாரு. அவர் தான் எல்லாரும் நம்ம நினைக்கும். இந்த அம்மா பொன்னுருவி போகும்போது என்ன பொன்னுருவி இல்ல, நம்மள மாதிரி உள்ள ஆளுகளை கண்டாலே போதும், டக்குன்னு தலையில இருக்க கை அப்படியே கிளறக்கி காதை புத்திடுவாரு. ஆமா, எப்படியுமே வந்திருந்து அழதான் போறான். அதானே, அதுக்கு நமக்கு என்ன, உனக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன காதை புத்திடுவார் கண்டிப்பா. அதனால தான் அவர் நம்ம என்ன சொல்லுவோம், தலையில கை வச்சுட்டு அப்படியே பள்ளி கொண்டிருக்காரு. பள்ளி கொண்டிருக்கிறான்னு சொல்லுவோம். அது உண்மைதானே? ஆனால் ஒரு பலனும் கிடைக்காமல் ஆமதாயி என் அம்மையான பொன்னுருவி அங்கிருந்து வழி கிடந்து எங்கே வருகிறாள்? அங்கே இருந்து புறப்பட்டு எங்கம்மா வருகிறாள்? எங்கியவள் அழுதிடவே அழுதொளி மாறும், 7 தோழி மாறும். நண்டல்லவோ தாயாரே ராஜமன்னல் தேவி, நந்தல்லவோ தாயாரே ராஜமன்னல் தேவி. நட்டமில் சேர் பூவுலகில் எத்தனையோ பேருண்டு, எத்தனையோ பேருண்டு. பொன்பணங்கள் திரவியங்கள் போதப்படை தாலோ தக தக பிள்ளையில்லாயிருந்தவர்கள் பூவுலகில் இல்லையோ, பூவுலகில் இல்லையோ. அன்புடைய தோழிமார்கள் அம்மை மனோ தேற்றி, அந்த அன்புடைய தோழிமார்கள் அம்மை மனம் தேற்றி ஆதரவு சொல்லி அவர்கள் வார பொழுதிதான், அவர்கள் வார பொழுதிதான் வாராளி பொன்னுருவி அம்மை அவர்கள் தாரோரமோ மண்டப மதிலோ. சீர்காழிநாதரோட சன்னதியில் வந்தாள், நல்ல சீர்காழிநாதனோட சன்னதியில் வந்தாள். சன்னதியை கண்டு மகிழ்ந்து அந்த பொன்னுருவி அம்மை அவள் சன்னதியை கண்டு மகிழ்ந்து அந்த பொன்னூருவி அம்மை சாஸ்தாங்கம் செய்து நின்று தார்குழல் மாறெல்லாம், அவள் சாஸ்தாங்கம் செய்து நின்று தார்குழல் மார்கெல்லாம் இன்னமுடன் செந்தாமரை பொய்கைதனில் இருத்தி தீர்த்தமாடி மாந்துடந்தி பூமலரை சாற்றி மாடி மாத்தொடுத்து பூமாலைகள் சாற்றி கைதொழுது நமஸ்கரித்து கடந்தவங்கள் புரிந்தாள், கைதொழுது நமஸ்கரித்து கடிந்தவங்கள் புரிந்தாள். கருவலத்து பொன்னெடுத்து காணிக்கையோ இண்டாள், நனைந்த முந்தி துவராமல் ஒரு மண்டலம் இருந்தாள். தான தர்மம் தான் கொடுத்து பொன்னுருவி அம்மை, அவள் தான தர்மம் தான் கொடுத்து பொன்னுருவி அம்மை சந்ததிதான்
மயிலாகாமல் சலித்து மணவாடி தேசமதை ஆள ஒரு பாலகனும் தர வேணும் அந்த தேசம் அது ஆள ஒரு பாலகனை தர வேண்டும். இந்த விதமாகவே அம்மா வேற சீர்காழியின் பதியிலே வந்து தவம் இருந்து சரி அங்கிருந்து ஒரு பலனும் கிடைக்காத ஒன்னுருவி அம்மா கடவுளே எவ்வளவோ தலங்களுக்கு நம்மளும் வந்துட்டே இருக்கிறோம். அதான் பாலடைந்த கோயில் எல்லாம் பகல் விளக்கு ஏற்றி வைத்தடி தொழுதாள். அம்மா அது மட்டுமா வேற என்ன ஒரு பலனும் இல்லாமல் அங்கிருந்து அம்மா ஒரு பலன் கிடைக்காமல் வேற வழி கடந்து எங்கே சோழவள நாட்டு பெருமையை பற்றி நினைத்து வருகிறார். அங்க வரும்போது சரி மாதமும் மாறி பொள்ளியும் சோழவள நாடு சோழ நாடு செல்வம் தவறாமல் சீர்பெருகும் சோழவள நாடு பாதம் மாறி மலை பொழியும் சோழ நாடு நாடு செல்வம் அதிகரிக்கும் சிறந்த சோழவள நாடு தெய்வ நெறிமுறை சீர்தழைக்கும் தெய்வ நாடு நாடு பூங்காவும் பூநிழல் பொய்கை மர சோழவள நாடு தரும நெறியோ தலை தோங்கும் தெய்வ நாடு நாடு தாழ்வு வராமல் வாழ்வு தரும் சோழவள நாடு கரும்ம நதிகள் தழைத்து ஓங்கும் சோழ நாடு நாடு தாழ்வு வராமல் வாழ்வு வரும் சோழ நாடு கர்மம் தொலையாதோ நான் செய்த பாவம் தீராதோ தீராதோ காவேரி ஆற்றில் இறங்கி தீர்த்தம் ஆடினாளே போடி அசத்து தூள் தூள் சோழவள நாட்டு பெருமை அறிந்து வரும்போது சரி காவேரி ஆற்றங்கரை வழியாக வரும்போது அம்மா அங்கே விநாயக பெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. அடேங்கப்பா விநாயக பெருமானுடைய அந்த விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே வந்து சரி ஆதி சிவனி ஆதி சிவனார் மகனே சிவன் மகனே ஐந்து கரத்தோனே ஆன்மதளை தருவாயி ஆரி முகனே ஆதி சிவனார் மகனே மகனே ஆரி முகத்தோனே ஐந்து கரத்தோனே தாரோ என்று அம்மை வருந்தி தவங்கள் புரிந்து தவம் புரிந்து சந்ததிக்காக ஒரு மண்டலமாக இருந்து மாதுமை பாகனாராதி சிவனை வணங்கி சிவனை வணங்கி அள்ளி
சொறிந்தவள் பொன்பணம் காணிக்கை வைத்தாள் அள்ளி சொரிந்தவள் பொன்பணம் காணிக்கை வைத்தாள் காணிக்கையிட்டவள் கங்காளநாதனை போற்றி நாதனை போற்றி கை குழந்தை தாரோம் என்று காரிகை தவமது புரிந்தாள் போடி போ. மாணிக்க வாசகனே மாது உமையாள் பாகா மாடேறு மாதி சிவனே அடியாளுக்கு இறங்காய் மாடேரு சிவனே மாது உமைக்காய் இந்த விதமாகவே அம்மா என் அம்மையான இந்த பொன்னுருவி தாயாருக்கு பொன்னுருவியும் மங்கையாரவளுக்கு எந்த தலங்கள் போனாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அம்மா அம்மா அந்த வேளையில் மனம் கலங்கினாள். சரி வேற வழி கடந்து மதுரை மாநகரம் வருகிறாள். அந்த மதுரையில வந்தாள். வைகை ஆத்தங்கரையிலே இருக்கிறாள் என் அம்மையான பகவதி. சரி பகவதியாளுடைய ஆலயத்திலே வந்து பாலை கொண்டு பல்விளங்கி பகவானை கைதொழுது பாறை கொண்டு பல்விளக்கி பகவானை கைதொழுது பூமலரோ மிக புனைந்து புனகு பண்டிரு சவ்வாறு தான் அணிந்தாள். பத்தினியாள் அந்த உத்தமியாள் பகவதியாள் வாசலிலே பத்தினியாள் அந்த உத்தமியாள் பகவானை கைதொழுது அன்புருக அம்மாடி மனமுருக அம்பாளை அடிதொழுதா பாரு அம்மா என் முகத்தை பத்தினியே உத்தமி பாரும் அம்மா என் முகத்தை பத்தினியே உத்தமி அலையிலிண்ட குறும்பதை போல் அலைந்து வந்தேன் ஆத்தாளே ஓ ஓடி ஆத்தாளே பெரியவளி அதிவகியே பகவதி ஆத்தாளே பெரியவளே ஆயிழையே பகவதி ஒரு பலனோ காணாமல் ஆயிழையா தவம் இருந்தாள். இந்த விதமாகவே அந்த வைகைக்கரை பகவதியை மனமாற வேண்டினார்கள். அங்கு ஒரு பலனும் இல்லை. சரி அங்கிருந்து வழி கடந்து அம்மா எங்க வருகிறாள்? எங்கம்மா வருகிறாள்? மதுரை மாநகரம் வருகிறாள். அந்த மதுரை மாநகரத்தில் வந்து அந்த மதுரையிலே வந்து சரி தாயாக மீனாட்சி அம்மனை எப்படி மனமாற வேண்டினாள்? அவள் எப்படிமா வேண்டுகிறாள்? தாயே மதுரை மீனாட்சி தயவில்லையோ உள் மனசாட்சி தாயே மதுரை மீனாட்சி
பயவில்லையோ உள் மனசாட்சி என்னை போலொரு பெண்ணல்லவா என்னை போலொரு ஒரு பெண்ணல்லவா இதுதான் என் தலை வேதனையா என்னை போல் ஒரு பெண்ணல்லவா என்னை போல் ஒரு பெண்ணல்லவா இதுதான் என் தலை காசியிலே நீ விசாலாண்டி அப்படி காஞ்சியிலே நீ காமாண்டி காசியிலே நீ விசாலாண்டி காஞ்சியிலே நீ காமாட்சி கருணையம்மா உள் மனசாட்சி கருணையம்மா உள் மனசாட்சி காட்டுதம்மா உள் அருளாட்சி தாயாக மதுரை மீனாட்சி அம்மனை அடிபணிந்து நிற்கிறாள். சரி அங்கிருந்து வழி கடந்து அம்மா ஒரு பலனும் அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. உண்டு இல்லன்னு எந்த பலனும் கிடைக்கல. ஆமா மீனாட்சி அம்மா அப்படியே எங்க கிழக்கு வாசல பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. சரி ஒரு பலனும் இல்லாமல் ஆமாம்மா வேற அங்கிருந்து வழி நடந்து சரி குற்றாலநாதருடைய ஆலயத்திலே வந்து அம்மா குற்றாலநாதர் குழல் வாய்மொழி அம்மையார் அடேங்கப்பா அங்க வந்து அடிபணிந்தாள். சரி ஏதாவது ஒரு பலன் அந்த அம்மா கிடைத்ததா? அங்க ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அங்கிருந்து வழி கடந்து சரி எங்கு வருகிறாள்? எங்கம்மா வருகிறார்? ஆலங்குளம் தண்டில் வந்து பொன்னுருவி அம்மை ஆலங்குளம் நன்னில் வந்து பொன்னுருவி அம்மை அடிதொழுது நமஸ்கரித்து துயரமெல்லாம் சொல்வாள். வாக்கு தவறாத துர்க்கை பத்திரமாகாளி வாக்கு தவறாத துர்க்கை பத்திரமாகாளி கர்மவாட்டி இவளொருதி புண்ணியவாட்டி என்னை நல்லவளே நீ எனக்கு பிள்ளை தருவாயோ நல்லவளை நீ எனக்கு பிள்ளை தருவாயோ பிள்ளைக்காரி வளனவே எண்ணிக்கொள்ள வேண்டாம். பூச்சக்கரையும் குடையும் ஒரு குடையும் தருவி பூச்சக்கரை குடையும் ஒரு குடையும் தருவேன் மலையேறும் மாகாளி கவலை எதை தீர்ப்பா கலையேறும் மாகாளி என் கவலையதை தீர்ப்பா முழுது 3 நாள் வரைக்கும் முழுதவசு பண்ணி பொழுது 3 நாள் வரைக்கும் கடுந்தவசு பண்ணி கிடைத்திருந்தால் மனதினுடைய கவலை தீராது. சாகு மட்டும் தவசு பண்ணி ஆகு மட்டும் பார்ப்போம். சாகு மட்டும் தமசு பண்ணி ஆகும் வரை பார்ப்போம். இந்த விதமாகவே என் அம்மையான பொன்னுருவி தாயாருங்கு ஆலம் குளத்திலே வந்து வாக்கு தவறாத துர்க்கை பத்திரமாகாளியுடைய ஆலயத்திலே வந்து தவம் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பலன் கிடைத்ததா? ஒரு பலன் அந்த அம்மாவுக்கு கிடைக்கல. அங்கிருந்து வழி கிடந்து சரிதான் அவ போகாத கோயில் கிடையாது, நேராத இடம் கிடையாது, பொங்கி உண்ணாத தலம் இல்லை என்று சொல்வார்கள். பாலடைந்த கோவில் எல்லாம் பகல் விளக்கு ஏற்றி வைக்கிறார். ஏற்றி வைத்தாள் கல்கண்ட இடமெல்லாம் கல்லுவில் என்று கைதொழுதாள். கடவுளே கடவுளே என்று கைதொழுது வருகிறாள். ஒரு பலனும் இல்லாமல் எங்கே வருகிறாள்? எங்கம்மா வருகிறாள்? போனாள் நாடக சாலை விண்டு தங்குறிச்சிக்கு தெற்காக போனாள் நாடக சாவடி விட்டு தங்குறைக்கு தெற்காக காத்தை மடமும் விட்டு சிவலக்கருங்குளம் ஓடை விட்டார்.
பிள்ளை கொண்டவளி நம்மாவடி மாலை நெல்லை அப்பரோடு சண்டையிட்டவளே நீ சும்மா இருக்கிறியே என் கவலை அதை தீர்த்திடுவா எந்த விதமாகவே சரி வேற இந்த பொன்னுருவி அம்மா சரி அவ வந்து அழகா அந்த இடத்திலே தவம் இருக்கிறார்கள். அம்மா தவம் இருந்து சரி ஒரு பலனும் இல்லாமல் சரி அங்கிருந்து வழிகடந்து திருச்செந்தூர் பதில் வெற்றி வடிவேலவன் முருகனுடைய சன்னதியில் தவம் இருந்தாள். அந்த செந்தூர்வதியில வந்து தவமானது இருந்து அங்க ஏதாவது ஒரு பலன் கிடைத்ததா? அங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு பலன் கிடைக்கல. அங்கிருந்து வழிகடந்து சரி தென் திசையிலே கீர்த்தி பெற்ற உபரி நாதனுடைய ஆலயத்திற்கு வருகிறாள். அடேங்கப்பா அங்கிருந்தும் ஒரு பலனும் இல்லாத பொன்னுருவி சரி அவள் அங்கிருந்து வழி கடந்து வழி கடந்து தேவாராளம்மா பொன்னுருவியே பொன்னுருவி ஏழு நல்ல தோழியோடு தோழியோடு மாராளம்மா பொன்னுருவியே பொன்னுருவி நாட்டாறு ராய் கடந்து நனை கடந்து அவசிப்பாறை வழியாக வழியாக போகாத இடங்கள் இல்லையே இடங்களில்லை பொங்கி உண்ணா தலமும் இல்லையே தலமும் இல்லை அரிசி துறை தவண்டு துறை தவிட்டு துறை சங்கேலி துறை கடந்து துறை கடந்து சித்தாய் இறங்கு அம்மா இறங்குதம்மா தென்குமரி பகவதியே பகவதியே தேசமெல்லாம் அலைந்தேன் அம்மா அணியுதம்மா பிள்ளையது வேண்டும் அம்மா வேண்டும் பாலாளே பொன்னுருவி பொன்னுருவி அங்கிருந்து வழி கடந்து வழிகடந்து தென் சிவிந்தை பதியதீரே அதியதிலே தென்மொழியால் தவம் இருந்தாள் தவம் இருந்தால் ஒரு பலனோ இல்லாமல் இல்லாமல் மாறாளம்மா பொன்னுருவியே பொன்னுருவி அவள் வழிகளல்ல வழி கடந்து வழிகடந்து அம்மையான பொன்னுருவியே பொன்னுருவி நல்ல திருவனந்தாபுரம் மதியிலே அனந்தாபுரம் மதிலே மாறாளம்மா பொன்னுருவியே பொன்னுருவி திருவனந்த பெருமாளையே பெருமாளை அம்மை சேவித்து வணங்கி நின்றாள். வணங்கி நின்றாள் ஒரு பலனோ இல்லாமல் இல்லாமல் மலையேறி சாக வென்று சாய்கண்டு அவள் வரதொரு வேளையிலே வேளையிலே வாராளே மனம் குறந்திய மலங்குரத்தி மகையுடன் ஏது சொல்வார் ஏது செய்வாள் பிள்ளையது உண்டு அம்மா உண்டு அம்மா பதறாரே பொன்னுருவி பொன்னுருவி முன்னவர்கள் ஆண்டு காலம் ஆண்ட காலம் பகவதியார் கோவிலது கோவிலேது தெற்கு கோட்டை சுவரிடந்து சுபரிடந்து தானம் அங்கே இருக்குதம்மா இருக்குதம்மா கோயில் கட்டி கொடை கொடுத்தால் கொடை கொடுத்தால் முந்தனங்கு பிள்ளை உண்டு பிள்ளை உள்ளே பிறப்பதுமோ ஆண் குழந்தை ஆண் குழந்தை பெற்றாலும் முழுதும் இல்லை முழுதும் இல்லை என்று சொல்லி மனம் குறந்தி மலங்குரத்தி தான் உரைத்தாள் நேரம் அன்னேரோ அவள் 22 வயதிலே வயதிலே வண்ணாத்தி பெண்ணாலே பெண்ணாலே மாண்டு போவான் என உரைத்தான் என உரைத்தாள் ஆனாலும் முன்னுருவியே முன்னுறுதி அவள் பிள்ளை உண்டு என்ற போதி என்ற போது மாறாளம்மா பொன்னுருவி பொன்னுறுதி தென்காசி நாடதிலே நாடதிலே அந்த மன்னனிடம் சொல்லுவாளா சொல்லுவாளா அந்த வார்த்தை காதில் கேட்டு காதில் கேட்டு கோவிலது தானும் கட்டி தோனியும் கட்டி தவமிருந்தாள் பொன்னுருவி பொன்னுறுவி ஆதி பகவதியாளர்
அருளாலே கற்பமது தரித்திடுமா கரித்திடுமா பத்து மாதம் நிறைந்த போதே மாதம் திகைந்த போது மாறாளே மருந்து வந்தாள் மருத்துவத்தாள் வந்தாளே மருந்து வருமா மருத்துவமோ ஆனவளோ ஏது செய்வா ஏதோ சிவாய் ஓதி வயிற்றிலிட வயிற்றில் இட அடிபடியா வயிறோ ஏவயன் ஓக அந்த நல்ல வேளையிலே வேளையிலே ஆயிழையால் பொன்னுருவி பொன்னூறுவி சூரியனின் உதயம் போலே உதயம் போலே ஆயிழையால் பெண் பொன்னிருவி பெற்றெடுத்தாள் ஆண் குழந்தை பாலகன் வந்து நிலத்தில் பிறங்க ஏமாலகள் வந்து நிலத்தில் பிறக்க பைங்கொடி பொன்னுருவி மயங்கி விழுந்தாள் பைங்கொடி பொன்னுருவி மயங்கி விழுந்தாள் கூசாமல் சேலையை கட்டி இறங்கி நல்ல கூசாமல் சேலையது கட்டி இறுக்கி கடைக்கு மருந்து கொடுத்தாள் ஏம்பகடிக்கு மருந்து கொடுத்தாள் காயமிழகோடு கடை சரக்கெல்லாம் காயமிழகோடு ஒரு கடை சரக்கெல்லாம் கடுகவே நன்னாய் அரைத்து கொடுத்தாள் அவள் கடுகவே நன்றாக அரைத்து கொடுத்தாள் உப்பாடை நீக்கி குழந்தை எடுத்து குப்பாடு நீக்கி குழந்தை எடுத்து பிள்ளருந்து குறவையும் அவள் குப்பில் அறுத்து குறவையும் இட்டாள் அப்போது நல்ல மறந்து வந்தாள் ஓடியா பொழுது நல்ல மருத்துவத்தாளும் ஆதரவாய் பொலிவு போடும் என்றாளே ஆதரமாய் பொலிவு போடும் என்றாளே பட்டியலை கொண்டு பொலித்தாள் ஒரு மட்டியிலே கொண்டு பொறித்தாள் ஒருதி வளையலை கொண்டு பொலித்தாள் ஒரு நல்ல வளையலை கொண்டு பொறித்தாள் ஒருதி ஒன்றுமில்லை என்பாள் ஒரு அவள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்பாள் ஒருதி ஒரு பணம் கொண்டு பொலித்தாள் ஒரு நல்ல ஒரு பணம் கொண்டு பொறித்தாள் ஒருதி காரை கலந்தி பொலித்தாள் ஒரு காரை கலட்டி பொறித்தாள் ஒருதி கை கடையும் கொண்டு கொடுத்தாள் ஒரு நல்ல கை கடையும் கொண்டு கொடுத்தாள் ஒருதி மலடாக இருந்தாளே பொன்னுருவி அம்மை மலடாக இருந்தாளே பொன்னுருவி அம்மை மகனாரை இப்போ பைந்தெடுத்தாளே மகனாரை இப்போ வைந்தெடுத்தாளே என்று மடவார்கள் சந்தோஷமாகவே மடவார்கள் சந்தோஷமாக ஆயிழை பொன்னுருவி பாலகனை எடுத்து ஆகிலே பொன்னுருவி பாலகரை எடுத்து கொடியுடையாள் பொன்னுருவி அம்மை பாலகனை தாளாண்டினாளே ஆரிரேரி ராரிரேரி ராரிராரோ அவராரோ ஆரிரேரி ஆரிராரோ ஆரிரறியாரோ என் மகனே ஆரிரறி ஆராரோ எங்கள் குலம் தலைக்க வந்த தலைக்க வந்த என் மகனே ஆரிராரோ ஆரிரறியாரோ என் மகனே ஆரிரறி ஆராரோ பிள்ளைவனி தீர்க்க வந்தே தீர்க்க வந்தே தீர்க்க வந்த மணியே ஆரிராரோ பிள்ளைகளை தீர்க்க வந்த என் மகனே என் மகனே ஆரிராரோ யாருடைய பெயரிடவோ யாருடைய பேரிடவோ அருமை உள்ள மகந்தனுக்கு அருமை உள்ள மகந்தனுக்கு பொன்னுருவி பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை சிவன் அணைந்த பெருமாள் என்றாள் பொன்னுருவி பெற்ற பிள்ளை பெற்ற பிள்ளை அவனை சிவன் அணைத்த பெருமாள் என்றார் பொன்னடைந்த பெருமாளே ஏ பெருமாளே 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 சிவன் அணைந்த பெருமாளே ஓடியா பொன்னடைந்த பெருமாளே பெருமாளே சிவன் அணைந்த பெருமாளே என்று சொல்லி பாலகனை என்று சொல்லி பாலகுரை ஏந்தலையா தான் ஏ வளர்த்தான். திளையால் வளர்த்தாள் வளர்ந்தாரே சிவன் அணைந்தான் வளர்ந்தாரே சிவன் ஏ அணைந்தான் சிவனே அணைந்தார்
அங்காளி சிவனடைந்தான் சிவனடைந்தார் பார்ப்புருக்கி வார்த்தது போல் வார்குறுக்கி வார்த்தது போல் பள்ளியிலே தானோ சென்று பள்ளியிலே தானோ சென்று ஏதானோ சென்று தானோ சென்று ஏதானோ சென்று பணமுறைகள் தான் படித்தான் பணமுறைகள் தான் படித்த ஓடியா பள்ளியில் தானோ சென்று பள்ளியில தானும் சென்று